150 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் கொடுத்து பாக்குறவனுக்கு அந்த உரிமை நீங்க பறிச்சீங்கன்னா எப்படி? 3 நாளைக்கு வந்து நான் கேட்கறேன், விஷாலுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்றேன், 3 நாளைக்கு நீங்க விமர்சனம் பண்ணாதீங்க, 3 நாளைக்கு ஃப்ரீயா ஓட்டு. TPSK வந்து கேட்டா பெரிய ஸ்டார் கேட்டா இப்போ வந்து மார்க்கெட் இல்லாத நடிக்கிறது தான். இப்போ வந்து சரத்குமார் வந்து மார்க்கெட் இழந்தவர் தான், அப்பா ரோல் நடிக்கிறது தான், திறமையா நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. கோர்ட்டே சொல்லிட்ட பிறகு யாரும் தலையிட முடியாது. நீதிமன்றமே தள்ளுபடி பண்ணிடுச்சு கேஸை. திரைப்படத்தை வந்து விமர்சிக்கிறத வந்து தடுக்க முடியாது. தியேட்டர் உரிமையாளர்லாம் சேர்ந்து யூடியூப்ல நீங்க உள்ள விடாதீங்க, ரோட்ல நின்னா என்ன பண்ணுவீங்க? அனிருத்தும் யுவன் சங்கரும் ஒரே பேரில் வந்தவங்க தானே. அப்போ வந்து இவனால நிற்க முடியுது. ஏன் ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவங்க தானே. கார்த்திக் ராஜாவும் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, ஏன் வர முடியல? அக்கார்ட் மீடியா நேருக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் சேகுவேரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். ஒரு திரைப்படத்துக்கு வந்து விமர்சனம் முக்கியமா இல்லையா? அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஏன்னா இப்ப கூட விஷால் அவர்கள் கேள்வி கேட்பீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுவும் நான் தான் கேள்வி கேட்பீங்க. ஸோ அதனால வந்து அவசியமா அதனால்தான் படங்கள் ஓடுதா, இல்லாட்டி விமர்சனம் பண்றதுனால தான் சில படங்கள் ஃபிளாப் ஆகுதா? இல்ல சார், எனக்கு நான் முதல்ல தெளிவான ஒரு பார்வை எடுக்கிறேன். எனக்கு பாரபட்சம் இல்லாம நான் அதை சொல்றேன். தயவு செஞ்சு நீ கரெக்டா கேளு. கடந்த காலத்துல நீங்க நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து எடுங்களேன். சினிமா நான் பிரிண்ட் மீடியாவில் இருந்ததுனால எனக்கு தெரியும். தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன், திரை விமர்சனங்கள்ன்றது கேட்டினா எல்லா காலத்திலும் பண்ணப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு தான் கிடையாது. இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இல்லாத போது கூட பிரிண்ட் மீடியாலேயே வந்து விமர்சனம் வரும். அந்த விமர்சனத்தில் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா வந்து இயக்குனர் யார், தயாரிப்பாளர் எல்லாம் அந்த ரோல் எல்லாம் சொல்லிடுவாங்க. யார் கதாநாயகன், கதையில் வந்து ஒரு 2-3 லைன் சொல்லுவாங்க. சொல்லிட்டு வந்து கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டாங்க. இப்படி தான் வந்து விமர்சனங்கள் வந்து மாத பத்திரிகையாக இருக்கட்டும், வார பத்திரிகையாக இருக்கட்டும், தினசரி பத்திரிகை, எந்த பத்திரிகையாக இருந்தாலும் இப்படி தான் விமர்சனம். அந்த விமர்சனத்தை பார்த்துட்டு போய் படம் பார்க்குறவங்க கிடையாது சார். அது முதல்ல நான் பிரிண்ட் மீடியாலே சொல்லிடுறேன். இந்த விமர்சனத்தை பார்த்துட்டு ரைட்பா இப்படி விமர்சனம் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தை பார்க்கலாம். படம் பார்க்காதவங்களுக்கு வேணா வந்து என்ன இப்படி ஒரு படம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லித்தர, படத்தை ரசிக்கிற கூட்டம் ஒன்று காலகாலமாக இருக்குது. சினிமாவை வந்து தொடர்ச்சியாக வந்து ரசிக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்குது. அந்த விமர்சனத்தை பார்த்துட்டு இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்ற முடிவு அந்த பிரிண்ட் மீடியா காலத்திலே கிடையாது. ஒன்று. இப்போ வருவோம். இப்போ நவீன யுகத்தில் வந்து கேட்டால் கைபேசி இருக்குது. கைபேசி வந்து கேட்டால் நிறைய வந்து படங்களை பற்றி ட்ரோல் வருது. படம் பார்த்துட்டு வரவங்க பேசுகிறாங்க. இப்படிலாம் இருக்கு இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், எல்லாத்துக்கும் வந்து காமனாக சொல்லக்கூடியது தான். எல்லாரும் சொல்லிட்டேன்னா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து யார் விமர்சனம் பண்ணாங்க. இப்போ 3PHKன்னு ஒரு படம், ஆனால் திடீர்னு ஒரு தேட்டரில் படம் டைம் இருக்குது போய் படம் பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது கேட்டினா அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6-7 ரோவில் ஃபுல்லாக இருக்குது டிக்கெட்டு. ஓகே. ஸோ நான் சொல்கிறேன் எதுக்காகனா, இந்த படங்கள்லாம் விமர்சனம் வந்து பார்த்துட்டு போய் பார்க்குறாங்களா? விமர்சனமே பண்ணாத படங்கள் இதெல்லாம். இன்னும் சொல்ல போனால் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மீடியாக்கள் விமர்சனம் பண்ணாத படங்கள் இதெல்லாம். ஆனால் படம் பார்த்துட்டு வந்தவங்க பேசக்கூடியதை வச்சு அதுக்கப்புறம் மீடியாக்கள் வந்து பேசுகிறாங்க. என்னன்னு கேட்டால் இந்த படம் நல்ல படம் சொல்லிட்டு. இப்போ சில பேருடைய பார்வை எப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமா வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ணி இவங்க வந்து ஆடியன்ஸை வர்றதை தடுக்கிறாங்க. அது நடக்கலாம் சார். எவ்வளோ நடக்கும்னு கேட்டால் நான் மறுக்கலை. ஒரு 10% இருக்கணும். ஒரு 100ல் ஒரு 10 பேர் என்ன கேட்டால் வந்து ஐயோ இந்த படத்தை விமர்சனம் கேட்டேன்பா, அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாரு, அது ஒன்றும் படம் நல்லா இல்லையாப்பா அப்படின்னு சொல்றதுக்குன்னா ஒரு 100ல் 10 பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே கேட்டா ஐயோ இவர் விமர்சனத்தை பார்த்துட்டு நம்ம போய் படம் பார்க்கலாம்னு சொல்லி யாருமே முடிவு பண்ணதில்லை. அது சேகவராவா இருக்கட்டும், அது வந்து பிஸ்மியா இருக்கட்டும், இல்லை ப்ளூ சட்டை மாறனா இருக்கட்டும், யாருமே வந்து கேட்டால் இவங்க விமர்சனம் பயில்வான்றாங்கன்னா இவங்க விமர்சனத்தை பார்த்துட்டு நம்ம படம் பார்க்க போகலாம் அப்படின்னு. விமர்சனத்தில் என்ன சொல்றாங்கன்னு வேணா அந்த கேதரிங் வேணா இருக்கும். பிஸ்மியை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு கேட்டால் அவர் என்ன வந்து இந்த படத்தை பற்றி பேசியிருக்காரு சொல்லி அதை வந்து அதை கேதர் பண்ணுறதுக்கு வேணா இருக்கலாம். ஆனால் அந்த படத்தை போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணவங்க போய் படம் பார்ப்பாங்க. ஓகே. அது பாசிட்டிவாக இருக்கட்டும், அது நெகட்டிவாக இருக்கட்டும். பிஸ்மி வந்து அந்த படத்தை வந்து நெகட்டிவ் பார்வையில் சொல்லட்டும், இல்லை வந்து பாசிட்டிவாக சொல்லட்டும், அதை கேதர் பண்ணுற அந்த நோக்கம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். அது கியூரியாசிட்டி சார். அது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். சேகோரா என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த படத்தை பற்றி, ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு கியூரியாசிட்டி இது, அவ்வளோன்னு தவிர. ஆனால் படத்தை பார்க்கணுன்றவங்க வந்து கேட்டால் அது வந்து ஒன்று. இதை தாண்டி சில விமர்சனம் இருக்கு. தியேட்டரில் படம் பார்த்துட்டு வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட மைக்கை நீட்டுறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணத்தை சொல்ல போகிறாங்க. இங்கே நீங்கள் பொதுவான பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல படங்களை யாருமே வந்து திட்டமிட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விமர்சனம் பண்ணுற நபர்கள் இருக்கிறாங்க இந்த மீடியாக்களில், அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு வேணா நீங்கள் சொல்லுங்கள். அவர் வந்து இவருடைய ரசிகர் கிடையாதுங்க, அவருக்கு சூர்யாவை பிடிக்காதுங்க, அவருக்கு விஜய் பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் படம் பார்த்துட்டு வராங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் போய் மைக்கு நீட்டும் போது நீங்கள் நான் சொல்லி கொடுத்தா சொல்கிறீங்க, அவங்களாம் சொல்கிறாங்க
இல்லைங்க இந்த படம் வந்து நல்லா இருக்குன்றாங்க, நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் யாருமே பேசக்கூடாது, மீடியாவும் பேசக்கூடாது, படம் பார்த்துட்டு வரவங்களும் பேசக்கூடாதுன்னு சொல்றது கேட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனித சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இருக்கு. சில பேர் விஷால்னு இல்லை, ஏன் தயாரிப்பாளர் சங்கம் கோர்ட்டுக்கே போனாங்க சார், நீதிமன்றத்துக்கே போனாங்க. நீதிமன்றத்தில் கேட்டால் அது வந்து அந்த மாதிரி எதுவும் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கேஸு. ஏன்னா வந்து 3 நாளைக்கு வந்து படங்களை வந்து விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம் போனாங்க. ஆனால் வந்து அவங்க பக்கம் வந்து ஃபேவராக நடக்கலை எதுவும் கோர்ட்டில், கேஸை டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே நான் சொல்கிறது கேட்டால் வந்து ஒரு சட்டம் சார்ந்த பார்வையில் கூட நம்ம பார்க்க வேணாம், ஒரு பொதுவான நியாய பார்வையில் பாருங்களேன். படம் பார்த்துட்டு வரவங்க வந்து வாயை பூட்ட முடியுமா சார்? அவன் மீடியா கிட்ட பேசினா கூட பக்கத்துக்கிட்ட பேசுவான் சார், எதுக்கிட்ட. இப்போ நானே படம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் கேட்பீங்களே என்கிட்ட எப்படி சார் இந்த படம் கட்டினாங்க அப்படின்ட்டோன்னா முடிஞ்சிச்சு. இல்லை சார் பார்க்கலாம் சார். இங்கே வந்து ஒரு சினிமாவை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் கேட்டிங்கன்னா சினிமாவுடைய எல்லா தொழில்நுட்பமும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சராசரியாக படம் பார்த்துட்டு வர மக்கள் வந்து படம் நல்ல படம். இப்போ உங்களுக்கு தெரியலாம் சார், நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் சமையல் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சாம்பார் வைக்க தெரியுமா, ரசம் வைக்க தெரியுமா? சில பேர் கேட்குறான், சினிமா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீ எப்படி விமர்சனம் பண்ணலான்னா? சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து கேட்டால் வந்து நான் சமையல் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. சாப்பிட்டாலே போதும், சாப்பிட தெரிஞ்சாலே போதும். நான் படம் பார்க்குறேன், எனக்கு சொல்கிறேன், நான் இந்த படம் வந்து எனக்கு பிடிக்கல, இந்த கதை சரியில்லை, இதில் வந்து படம் மேக்கிங் சரியில்லைன்றதை வந்து நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இசையை பற்றி நான் ஞானம் தெரிஞ்சதான் நான் வந்து பாடல் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பாட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்ற, நம்மளை அறியாமல் நம்ம வந்து கை தாளம் போடுது, கால் தாளம் போடுதுன்னா அந்த பாடல் நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஆனால் இசையை பற்றி உங்களுக்கு தெரியுமா, ராகத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா, 7 ஸ்வரங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு நம்ம கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்படி தான் இருக்குது. விஷால் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதீதமான பேச்சு தான். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறது தான் அவர் சொல்கிறாரு. ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்கன்றது வந்து கேட்டால் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாரு. இந்த வாய்க்கெல்லாம் பூட்டு போட முடியாது சார், அவருக்கு தெரியல, விஷாலுக்கு தெரியல. நல்ல படங்கள் இதே விஷயம். நான் வந்து இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கதையை தேர்வு செய்கிறீங்க, அந்த கதையில் நீங்கள் கதாநாயகனாக நடிக்கிறீங்க, பல சண்டை காட்சிகள் நடிக்கிறீங்க, இல்லை வந்து உருக்கமான காட்சிகள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே. படம் பார்க்குறவங்களுக்கு வந்து கேட்டால் இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்க உரிமை இருக்குல்ல. 150 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் கொடுத்து பார்க்குறான் சார், பார்க்குறவனுக்கு அந்த உரிமை நீங்கள் பறிச்சிங்கன்னா எப்படி? 3 நாளைக்கு வந்து நான் கேட்குறேன், விஷாலுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன், 3 நாளைக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்களா, 3 நாளைக்கு ஃப்ரீயாக ஓட்டுங்க. 3 நாளைக்கு ஃப்ரீயாக ஓட்டுங்க சார் தியேட்டரில். உங்களுக்கு அந்த உரிமை யார் கொடுக்குறாங்க? 3 நாளைக்கு நீங்கள் வந்து திரைப்படத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க. நீங்கள் வேண்டுகோளாக வச்சாலும் ஒன்று தான், அதிகாரமாக சொன்னாலும் ஒன்று தான். ஆனால் எங்கிட்ட வந்து 150 ரூபா நீங்கள் வாங்குறீங்க சார். அப்போ அந்த படம் நல்லா இருக்குன்னு நல்லா சொல்லுங்க. இப்போ நான் 100 ரூபா கொடுத்து டோக்கன் கொடுத்து நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன், அந்த ஹோட்டலில் சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லுவேன்ல, பக்கத்துல சொல்லுவேன்ல, அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட சொன்னா பக்கத்தில் சொல்லுவார்ல, சாப்பாடு நல்லா இல்லைப்பா, எங்களுக்குள்ள பேசி போல 2 பேரும் சாப்பிட்றோம், சாப்பாடு நல்லா இல்லை, நல்லா இந்த சாம்பார் உப்பு இல்லை, இதில் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு சொல்கிறோம்ல. அப்படிதான். அதனால நீங்கள் வந்து 3 நாளைக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன்னு கேட்டால் நாங்களும் கூட வேண்டுகோளாக வைக்கிறோம், 3 நாளைக்கு நீங்கள் டிக்கெட்டே வாங்காதீங்க. 3 நாள் நீங்கள் டிக்கெட்டே வாங்காதீங்க. நாங்கள் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நாங்கள் சொல்கிறோம், அதுக்கப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் சொல்கிறோம் படம் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. நாங்கள் காசு கொடுத்து படம் பார்க்குறோம், படம் நல்லாலும் சொல்லுவோம். ஆனால் அதை நீங்கள் மைக்கு முன்னாடி சொல்லுங்க. நீங்கள் இந்த சில பேர் நினைக்கிறாங்க சார், தியேட்டரில் கொண்டு போய் மைக்கு நீட்டுறாங்க, யூடியூபரு அவங்க மைக்கு நீட்டுனா மைக்கில் அவங்க பேசுகிறாங்க, அதை பார்த்துட்டு படம் பார்க்க வர மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா நீங்கள் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிடக்கூடாது. 3 BHK வந்து கேட்டினா பெரிய ஸ்டார் கேட்டினா இப்போ வந்து மார்க்கெட் இல்லாத நடிக்கிறது தான். இப்போ வந்து சரத்குமார் வந்து மார்க்கெட் இழந்தவர் தான், அப்பா ரோலில் நடிக்கிறது தான். அப்பா திறமையாக நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இவர் சித்தார்த்தம் நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஸோ படம் நல்லா இருக்கு. எல்லாமே சாதாரண நடிகர்கள் தான் சார், எல்லாம் நல்லா இருக்கு படம். ஸோ அதனால இதெல்லாம் வந்து இந்த வேண்டுகோளாக சொல்கிறேன்றதெல்லாம் ஒரு வகையான ஒரு அச்சுறுத்தல் தான். நீங்கள் வந்து 3 நாளைக்கு யாருங்க கோர்ட்டே சொல்லிட்ட பிறகு யாரும் தலையிட முடியாது. நீதிமன்றமே தள்ளுபடி பண்ணிடுச்சு கேஸை. திரைப்படத்தை வந்து விமர்சிக்கிறத வந்து தடுக்க முடியாது. அப்போ நீங்கள் வேணால் வந்து தியேட்டர் உரிமையாளர்லாம் சேர்ந்து யூடியூபரில் நீங்கள் உள்ள விடாதீங்க. ரோட்டில் நின்னா என்ன பண்ணுவீங்க? நான் ரோட்டில் நின்னா என்ன சார் பண்ணுவீங்க? சரி, யூடியூபர் வந்து ரோட்டில் கூட நிற்கலப்பா, அதுக்கப்புறம் வந்து கேட்டால் வந்து எங்கேயோ ஒரு ஷூட் எடுத்து அவங்க போடுறாங்க, இல்லை வந்து யூடியூபரில் பேசுகிறாங்கன்னு அது தடுக்க முடியுமா நீங்கள்? ஸோ அதெல்லாம் இந்த சேலஞ்சிங் கிட்ட வரக்கூடாது. நீங்கள் நல்ல படமாக நீங்கள் தரமான படங்கள் எடுங்க, ஓடுதா இல்லையா?
தரமான படங்கள் இன்னைக்கு ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து விஷாலுடைய கருத்து வந்து ஏற்றுக்கூடிய கருத்து இல்லை. சாம் சிஎஸ் அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூல வந்து நிறைய பேசியிருந்தாரு. இவருக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடைக்குது அப்படின்ற அவர் சொல்லலைனா கூட அந்த நெறியாளர் வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்குலாம் நிறைய சான்ஸ் கிடைக்குது, சாய் அப்படிங்கிறது கிடைக்குது, அனிருத்துக்கு கிடைக்குது, பட் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்படிலாம் பண்ணல, நான் இந்த மாதிரி வந்து எனக்கு கிடைக்கிற படங்கள் நான் கரெக்டாக வாய்ப்புகள் சூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நான் சூப்பராக பண்ணிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு அவங்கள பார்த்து பொறாம இல்லை, நான் வந்து இவங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு எந்த பிஆர் டீம்ல வச்சு நான் எதுவுமே நான் பண்ணல அப்படின்ற மாதிரி தெளிவான ஒரு பேச்சா சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் ஏன் ஒரே படத்துக்கு அனிருத்தே போடுறாங்க, ஏன் அடுத்தடுத்த படங்களுக்கு சாய் அபியங்கரே போடுறாங்க, ஏன் இந்த மாதிரி சாம் சிஎஸ் அதுக்கப்புறம் ஷான் ரோடன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கேள்வி இருக்கு சார். இல்லை சார், இது நீங்கள் இப்படி கேட்கறதா சொல்கிறேன். இளையராஜா வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார். எம்எஸ்வி காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் கேட்டால் எம்எஸ்வி வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார். இத்தனைக்கும் விஸ்வநாத ராமமூர்த்தின்ற ஒரு டீம், அவங்க ரெண்டும் பிரிஞ்சு அதுக்கு பிறகு எம்எஸ்வி வந்து கோலோச்சன காலகட்டமும் இருக்குது. அன்னைக்கு வந்து வளர்ந்து வந்த இசையமைப்பாளர் தான் இளையராஜா. மெல்ல மெல்ல இசையமைப்பாளர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய படங்கள் வந்து இசையமைக்க முடியாமல் எம்எஸ்வி கிட்ட கொடுத்து பண்ண கதையெல்லாம் இருக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து இசையமைப்பாளராக இருக்கு. எம்எஸ்வியை வந்து சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இசையமைப்பாளர் மாதிரி பண்ணாங்க. பல படங்கள் வந்து இசையமைக்கிறதுக்கு வந்து எம்எஸ்வி கிட்ட கொடுத்தே கூட பண்ணாங்கன்றதான் இருக்கு. இளையராஜா அவர்களே வந்து ஒரு மேடையில் பேசியிருக்கிறாரு கேட்டினா, அண்ணன் துப்பிய எச்சியை தான் நாங்கள் வந்து உணவாக எடுத்து தான் நாங்கள் வந்து பெரிய மனசு வேணும் அதை சொல்கிறதுக்கு. எம்எஸ்சி உமிழ்ந்த எச்சியை தான் நாங்கள் வந்து எச்சியில் தான் நாங்கள் வந்து உணவாக எடுத்து இசையமைச்சோம் அப்படின்னு கூட ஒரு இடத்துல சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து இசையமைப்பாளர்கள் வந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்தாங்க. இளையராஜா தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கேட்டினா படங்கள் ஹிட் ஆகுது கேட்டினா இந்த வியாபார உலகத்தில் வந்து அப்படி தான் போவாங்க. எம்எஸ்சி வந்து ஹிட்டான படம் கொடுத்தா அவர் காலகட்டத்தில் அவர் கொடுத்தது உண்மைதான். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜா ஒரு நீண்ட காலம் வந்து நின்னார். அதுக்கப்புறம் பல இசையமைப்பாளர்கள் வந்த வேகத்தில் காணாமல் போனாங்க. தேவா ஓரளவுக்கு நின்னார். ஏன்னா கிட்டத்தட்ட இளையராஜாவுடைய இசை மாதிரியே அவருடைய இசையும் இருந்ததுன்ற அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க. என்ன கேட்டால் இது வந்து இளையராஜா இசையா தேவா இசையா அப்படின்னு சொல்லி கூட பேசின காலகட்டம்லாம் இருக்குது. அதை ஒரு மேடையில் கூட கங்கை அமரன் சொல்லிப்பார். மற்ற இசையமைப்பாளர்கள் வந்து இசையமைச்சு கூட எங்களுடைய இசையான்னு சொல்லி கேட்குறாங்கன்னு கூட தற்பெருமையாக சொல்லியிருப்பார். ஆனால் இது எல்லாத்தையும் முறியடிக்கிற மாதிரி வந்து கேட்டினா இளையராஜாவையும் வந்து ஒரு என்ன சொல்ற பின்னுக்கு தள்ளனா கூட பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்தின மாதிரியான வந்து ஏஆர் ரஹ்மானுடைய அந்த வரவு இருந்தது உண்மை. ஆனால் ஏஆர் ரஹ்மான் காலகட்டத்திலேயே வந்து இளையராஜா வந்து புறந்தள்ளிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அவருக்கான படங்கள் வந்துட்டு தான் வந்து இசையமைச்சு தான் இருந்தார். இன்றைக்கும் வந்து உங்களுக்கு தெரியும் விடுதலை 1லேயும் 2லேயும் வந்து அவர் மியூசிக் பண்ணதான் தெரியும். அது பிஜிஎம்மாக இருக்கட்டும் வந்து பாடல்களாக இருக்கட்டும். ஆனால் கேட்குறவங்க என்ன சொல்லலாம், ஒரே சாயலில் இந்த பாடல் இருக்குன்னு வேணா சொல்லலாம். ஆனால் தொடர்ச்சியாக இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் அனிருத் காலத்துலேயும் கேட்டினா வந்து அடுத்த கட்டமாக வந்து யாரோ ஒருத்தர் வராங்க. அது நான் அவையங்கிறது தான் சொல்ல, யார் வந்தாலும் சொல்கிறேன். அவங்களுக்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வழங்கும் போது அவங்க திறமையை ப்ரூவ் பண்ண போகிறாங்க. அனிருத்தும் யுவன் சங்கரும் ஒரே பீரியடில் வந்தவங்க தானே. அப்போ வந்து இவனால் நிற்க முடியுது. ஏன் ஒரே குடும்பத்துலேருந்து வந்தவங்க தானே. கார்த்திக் ராஜாவும் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, ஏன் வர முடியல? இங்கே திறமைகள் இருக்குது, உழைப்பும் இருக்குது. கொஞ்சம் அதிர்ஷ்டமும் வேணும்னு நினைக்கிறேன். அது சினிமாவில் உண்டு இல்லை. உழைப்பும் திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டமும் வேணும். அந்த வகையில் அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அவங்க பெரிய வந்து அவங்களுடைய தொழிலில் வந்து அது இசையமைப்பாளராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த டெக்னீஷியன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ வந்து ஒரு அதிர்ஷ்டத்தோடு வரும்போது அவங்க நிற்பாங்க. அப்படி தான் இதை பார்க்கணும். தவிர நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியில் சொன்னீங்கல்ல, ரஜினிகாந்த் படத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக போடுறாரு அப்படிலாம் இல்லை. அந்த பார்வை வேணால் இருக்கலாம். என்னென்னா வந்து உறவினர்கள்ன்றதுனால அந்த பார்வையை நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கலாம். அது நம்மக்கிட்ட இருக்க கோளாறு தான். பட் அனிருத்தோட மியூசிக் வந்து கேட்டால் பொதுவாக நம்ம பார்க்குறோம். அது கேட்டால் அப்படி பார்த்தா விக்ரமில் வந்து பிஜிஎம் வேறு லெவலில் இருக்கும். அந்த பாடலை விக்ரம் அந்த பாட்டு வந்து நீங்கள் இளையராஜா கிட்ட எடுத்தாலும் படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிமுக காட்சியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் மியூசிக் பண்ணியிருப்பார். அது விஜய் சேதுபதி அறிமுகமாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அதனால் நம்ம அப்படி பார்வை இருக்கிறதால வாய்ப்பு உழைப்பும் திறமை இருக்கும்போது அதிர்ஷ்டமாக வந்ததுன்னா கிளிக் ஆகிட்டு போகிறது. நம்ம நேயர்களுக்காக நிறையா சொன்னீங்க சார். நன்றி சார்.